நீங்கள் ஊக்குவித்தவர்களா? ஆக ஐயா அவர்களை குறித்து கருத்து தெரிவிக்கிறார். முதல்ல தேஜஸ் ஐயா ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு வாங்க. ஐயா வாங்க, நீங்க வாங்க ராஜேந்திரன். அவர்களுடைய எரிகள் அவர்களுடைய சோபிகா அடுத்தபடியாக சிவானி, மூன்றாவது சிவானி. அடுத்தது 5ஆம் வகுப்பு இனியவன். இனியவன் 5ஆம் வகுப்பு சிவானி. ஐயா தாமோதரன் ஐயா அவர்கள் கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்திருக்கின்ற ஐயா தாமோதரன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருகிறார். ஐயா இருக்கீங்களா? தாமோதரன் ஐயா இருக்காங்க. அடுத்தபடியாக இனியவன் கொடுத்துட்டீங்களா? இனியவன். அடுத்து ஜனனி, 5ஆம் வகுப்பு ஜனனி. பரவாயில்ல, போனீங்களா? வேகமா கைதெல்லாம் நல்ல வேகமா கைதெல்லாம். நம்ம பிள்ளைங்களுக்கு நாம கைதெல்லாம் யாரும் கேட்க ஜனனி. ஆசிரியர் வள்ளி அவர்கள். அதான் ஏ வள்ளி அடுத்து பேச்சியம்மா அவர்கள் இருக்கிறது. ஐயா அவர்களை நான் நாடிய போது, தலைவர்களை நாடிய போது உடனே ஐயா அவர்கள் என்னிடம் கூறியது என்னவென்றால், நீங்கள் ஒரு ஆசிரியர் என்பதால் உங்கள் மாணவ செல்வங்களிடம் இதை கூறுங்களேன், திருக்குறளை படிக்க சொல்லுங்கள், நான் 50 திருக்குறள்கள் படித்தால் அவர்களுக்கு பரிசு கொடுக்கிறேன் என்று கூறினார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் நான் என்னுடைய மாணவர்களை சில நிகழ்ச்சிகளுக்கும் இது போன்ற குழுக்களுக்கும் அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். அவர்கள் பரிசுகளும் சான்றிதழ்களும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறதே, நாம் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உடனே என் மாணவர்களுக்காக ஒரு குழுவினை ஆரம்பித்தேன். புராண குழுவினை, திருக்குறளை படிப்போம் என்ற ஒரு குழுவினை ஆரம்பித்து அதில் மாணவர்களை ஊக்குவித்து, இதில் 50 திருக்குறள்கள் நீங்கள் படித்தீர்கள் என்றால் உடனே எனக்கு வீடியோ போடுங்கள், அவர்களிடம் நான் கூறுகிறேன்,
என்னுடன் அன்புடன் பேசி நீ வா இந்த நிகழ்ச்சிக்கு வாருங்கள் அம்மா, உங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் ஒரு அங்கீகாரம் தருகிறோம், திருக்குறள் படித்த மாணவர்களை நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம் என்று கூறியதோடு என்னையும் பெருமைப்படுத்தி பாராட்டியுள்ளார். என்னுடைய மனமார்ந்த நன்றியை எழில் இலக்கிய பேரவையில் உள்ள அனைத்து ஆளுமை பெருநிலைகளும் கூறி என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.